ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோ எதை பற்றினா ஒரு குர்த்தி ரிவ்யூ நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் இது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லோரும் பண்ணுறோம். ஏன்னா அது எல்லாருமே அது ஒரு ஈஸி அசஸபிளாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண சொல்ல என்னென்னா, நம்ம பார்க்க சொல்ல இது நல்லாயிருக்குமா, இந்த நம்ம கொடுக்குற மணிக்கு இது நமக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றதுலாம் ரொம்ப டவுட்டபுளாக இருக்குது. ஏன்னா அது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்க சொல்ல ரொம்ப ஃபோட்டோ லுக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கண்டிப்பாக அது வேறு மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி இந்த மாதிரி நிறைய நம்ம ஒரு 10 பண்ணோம்னா அதில் ஒன்று தான் நமக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ரிவ்யூ தான். இப்போது நமக்கு பார்க்க சொல்ல வேறு ஒரு லுக்கும் இருக்கும், நம்ம வாங்க சொல்ல இருக்கும். பட் இது நான் வாங்கி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதே மாதிரி என்ன ஹைட் இருக்கும், அது என்ன கிளாத்தில் இருக்கும், பார்க்க சொல்ல அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது ஒரு கிளாத் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம பார்க்க சொல்ல பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பட் நான் உங்களுக்கு அது என்ன இருக்கும், இது ஒரு குர்த்தி நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுறேன். அது நல்லா இல்லைங்க அப்படின்னும் நான் சஜஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா மணின்றது நம்ம போட்டு ஒரு ஒர்த்தலாக ஒரு 700-800 கொடுத்து நம்ம ஒரு குர்த்தி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒர்த்தபுளாக இருக்கணும். ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நான் நிறைய போட்டு ரிட்டன் வாங்கி அதுக்கப்புறம் நிறைய ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே கிடச்சிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குர்த்தி எவ்வளோ நம்ம பார்ப்போம், பட் நம்ம ஹைட்டுக்கு செட் ஆகுமா, நம்ம எவ்வளோ ஹைட் இருப்போம் அதுக்கு செட் ஆகுமா, அப்புறம் அனாக்கலி டைப் எப்படி இருக்கும், இல்லை சைடு ஓப்பன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சஜஷன். ஓகே, நான் ரொம்ப வளவலன்னு பேச விரும்பல. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே இந்த ஒரு குர்த்தி இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஆல்ரெடி இந்த குர்த்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது 2 செட்டு குர்த்தி. இது உங்களுக்கு ஃப்ளோர் லென்த் குர்த்தி தான், 2 டைப். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம குர்த்தி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டபுள் லேயர் குர்த்தினா ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இது நமக்கு இன்னர் சைடில் வரும். 2 டபுள் லேயர் குர்த்தி. இது இன்னர் சைடில் வரும். உங்களுக்கு பார்த்துக்கிறீங்களா, இது நல்லாவே இருக்குங்க. ரொம்ப நான் சொல்கிற இது ஹைட் என்னென்னா 5.3 to 5.5 இன்ச் இருக்கிறவங்களுக்கு நல்ல கரெக்டான ஹைட் இருக்கும். பட் 6 ஃபீட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்னோடய ஹைட் 5.3 எனக்கு கரெக்டாக இருக்குது. இது உங்களுக்கு உள்ளே வர லேயர் குர்த்தி. இப்போ அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா டாப்பு, உங்களுக்கு டாப் காமிக்கிறேன் பாருங்கள். இது கொடுக்குற மணிக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. இது கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இது நான் ஒரு 3-4 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ரிவ்யூ பார்த்து தானே நம்ம எல்லாருமே ரிவ்யூ பார்த்துட்டு தான் நம்ம அதை சஜஸ்ட் பண்ணுவோம். ரிவ்யூ பார்த்துட்டு தான் எடுத்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டாப்க்கு பார்த்தீங்கன்னா 50% தான். 50% நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, 50% நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த டாப் லேயர் குர்த்தி தெரியுதுங்களா? ஒரு செகண்ட். இந்த டாப் லேயர் குர்த்தி உங்களுக்கு கீழே இருக்குது இல்லைங்களா, இந்த குர்த்தி இன்னர் குர்த்தி. இது உங்களுக்கு டாப்பு. இது பார்த்திங்கன்னா நிஜமாகவே இந்த ஜரிலாம் உங்களுக்கு வாஷ் பண்ண சொல்ல போகலைங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நான் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாவே இருக்குது. நெக்கு க்ளோஸ்டு, பேக்கும் பாருங்கள் க்ளோஸ்டு தான். இது உங்களுக்கு ஹேண்ட் 3/4 குர்த்தி தான் உங்களுக்கு. நீங்கள் எப்போவுமே இந்த குர்த்தி போட சொல்ல நான் ஒரு சஜஷன் உங்களுக்கு சொல்கிறது, ஒரு லைட் அயன் கொடுத்துட்டு போடுங்க. கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ்டு பாலிஸ்டர் தான், காட்டன்லாம் கிடையாதுங்க, மிக்ஸ்டு பாலிஸ்டர் தான். பாலிஸ்டர்ன்றதுனால இந்த இன்னர் கிளாத் உங்களுக்கு நமக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நல்லாவே இருக்குங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ப்ரீத்தபிள் கிளாத் தான். அதனால் எந்த டவுட்டுமே இல்லை. இது ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க இருக்குது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுத்தேன். 757க்கு எடுத்தேன். ஆஃபர் டைம்ஸ் மாதிரிங்க. நீங்கள் ஜஸ்ட் ஆஃபர் டைம்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாகும். இது அப்பப்போ கொஞ்சம் ஒரு 50 rupees அப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இது நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிள். அதே மாதிரி இந்த மாதிரி டபுள் லேயர் குர்த்தி போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஏன்னா நான் ரொம்ப நாளாக டபுள் லேயர் குர்த்தி தேடிட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் வெரி ஒர்த்தபிள். அப்புறம் பார்த்திங்கன்னா
இதை வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா வியர் பண்ணிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். வியர் பண்ணிட்டதுக்கப்புறம் இது டபுள் லேயர் குர்த்தின்னு நிஜமாக தெரியாது. ஏன்னா நீங்கள் இந்த சைடு ஓப்பனில் வர சொல்ல, ஏன்னா அது சைடு ஓப்பன் தான், இந்த டாப் வந்து சைடு ஓப்பன் தான். ஸோ நீங்கள் வியர் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா எல்லாேருக்கும் நம்ம உள்ள ஸ்கர்ட் தான் போட்டுட்ருக்கோம்னு நினைப்பாங்க. நமக்கு தான் தெரியும் உள்ளே ஒரு இன்சைட் குர்த்தி மாதிரி இருக்குது. லாங் குர்த்தி, இது லாங் குர்த்தி, உங்களுக்கு இது மேலே டாப் குர்த்தி, டாப் லேயர் குர்த்தி. பட் உங்களுக்கு அந்த ஸ்கர்ட் ஃபீலிங் வரும். அதாங்க இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கலர் உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் வெரி ஒர்த்தபிள் சூட். ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு குர்த்தி கொடுக்குறேங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருங்க. ஏன்னா ஒரு சில நான் நிறைய வீடியோஸ் நானும் பார்த்து தான் எடுப்பேன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குர்த்தி காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். எந்த லிங்க்கில் எது இருக்குது அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லிங் பேங்க்கு. இது நான் இப்போ தான் ரீசண்டாக ஒரு மீஷோவில் எடுத்தேங்க. இது மீஷோ பேக். ஏன்னா எனக்கு இது ஆக்சுவலி இந்த குர்த்தி மட்டும்தான் நான் போடுற பிளான் இருந்தது. இது ஸ்லிங் பேக்கு ஐடியா இல்லை. பட் நான் இந்த ட்ரெஸ்ஸு இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது, அதனால் உங்களுக்கு காமிக்கலான்னு. இது 213ங்க, 213 ரூபாய்க்கு ஒர்த்துங்க. நீங்கள் பாருங்கள், ஜிப்பு 2 ஜிப்பு இருக்குது உங்களுக்கு, 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் தென் சென்ட்ரா நமக்கு இருக்குது. லாங்கும் பார்த்திங்கன்னா நல்ல லாங் இருக்குங்க. ஸோ ஒர்த்தபிள் ஒன். ஏன்னா இப்போ நான் ஆஃபர் டைமில் வாங்கினேன், சண்டேஸ் அந்த மாதிரி வாங்கினேன். இப்போது ரீசெண்டாக ஆஃபர் டைம் போச்சு, அதில் வாங்கினேன். நீங்கள் வந்து 234 என்னவோ தான் இருக்குது இப்போ. பட் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கம்மிங்க. கேஷ் ஆன் டெலிவரினா தான் 20 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா. இது ஒர்த்தபிள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரொம்ப குவாலிட்டி இருக்குது. நமக்கு நான் ஃபோட்டோவில் பார்க்க சொல்ல எனக்கு டவுட்டில் தான் நான் எடுத்தேன். நல்லா இல்லைன்னா ரிட்டன் பண்ணலாம். பட் ரொம்ப நல்லாயிருக்கு. 200க்கு ஒர்த்தபிள். பிகாஸ் நம்ம ஒரு சின்ன பர்ஸ் வாங்குறதே வந்து நமக்கு வந்து 100 ரூபீஸ் வருது. இது ரொம்ப ஒர்த்தபிள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப கொடுக்க காசுக்கு 200க்கு நான் ஒர்த்துன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்க, அதுதாங்க இந்த குர்த்தி, இந்த ஸ்லிங் பேங்க், இது 2 மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் குர்த்தியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.